பிதாயந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்கேற்படுத்தி சுகதைலம் கொண்டேன் தலையை சுகமாய் அபிஷேகம் செய்யுவார் தேவ பிதாயந்தன் மேய்ப்பனல்லோ. வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். இந்த நாளிலே 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து பாஸ்டர் ஜஸ்டின் பாபு அவர்கள் வாசிக்கும்படி அன்போடு அழைக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனமில்லை. தலைமை போதகரும் சினால்டா பண்டிகா சர்ச்சை சார்பாக வந்திருக்கிற அருமையான பாஸ்டர் ஜான்சன் சத்யநாதன் அவர்கள் மத்திய வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே அவர்கள் இந்த நாளிலே ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நடக்காலம் நடக்கும்படி அன்போடு கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்துகிற விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுந்தது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியை அவர்களோட கூட போகும். ஆவியானவரும் ஆம் என்று திருவிழப்பட்டுகிறார் என்று சொல்கிறார். இந்த நாளிலே அருமையான அன்பு தாயார் அருமையான 86 ஆண்டுகள் இந்த ஜீவனுள்ளோர் தேசத்திலே நல்ல மகளாக, நல்ல மனைவியாக, நல்ல தாயாராக, நல்ல அத்தையாக, நல்ல பாட்டியாக வாழ்ந்து முடித்திருக்கிறார்கள். நான் இவர்களை பார்க்கும்போது பல ஆண்டுகளுக்கு பின்பாக திரும்பி பார்க்கிறேன். இவர்களும் இவர்களுடைய மகளும் என் தகப்பனார் பாஸ்டர் சத்யநாதன் இருக்கும்போது மதுக்கரை ஆலயத்துக்கு வருவார்கள். அந்த நாட்களை நான் திரும்பி பார்க்கிறேன். வைராக்கியமாய் தேவனை ஏற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்புக்கு சாட்சியாய் இருந்து தன் பிள்ளைகளை கனமான ஊழியத்துக்கு கொடுத்து இன்றைக்கு அவர்கள் மூலம் எத்தனை ஆத்துமாக்கள். ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகம் சந்தோஷப்படும். இந்த தாயார் பெற்ற பிள்ளைகள் மூலம் அநேகர் மனம் திரும்பினபடியினால் பரலோகமே சந்தோஷப்படும் ஒரு கனமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். இவர்களோடு இவருடைய கிரியை மாத்திரம் கூட போகும். என்ன கிரியை கூட போகும்? அங்கே போய் இவர்கள் நிற்பார்கள். நேற்று போய் தேவ சமூகத்தில் நிற்கும் போது இவர்கள் மூலமாக, இவர்கள் பிள்ளைகள் மூலமாக, பேர பிள்ளைகள் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் இவர்களை சூழ நின்றிருப்பார்கள். இவர்களை பாராட்டி பேசியிருப்பார்கள். இவர்கள் பெற்ற பிள்ளைகளால் தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்று சாட்சி சொல்லியிருப்பார்கள். இவர்களோடு உலக பிரகாரமாய் எதுவுமே கூட போகல. நாம் இவர்களை இந்த சரீரத்தை விதைக்க போகிறோம். ஆனால் இவர்களுடைய கிரியைகள் இவர்களோட போயிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தானியேல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள்.
இப்ப நமக்கு நல்லா தெரியும், இந்த பூமியின் தூளிலே நித்திரை பண்ணும்படியாக இவர்கள் போகிறார்கள். ஆனால் விழித்தெழும்போதோ நித்திய மகிழ்ச்சிக்கும் நித்திய புகழ்ச்சிக்கும் நித்திய கீர்த்திக்கும் எழுந்திருப்பார்கள். அருமையான பாஸ்டர் இப்பொழுது வாசித்த வசனத்தின்படி கிறிஸ்து வருவார், கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் வருவார்கள், உயிரோடு இருக்கிற நாம் அவர்களை காண்போம் என்ற ஒரு மகிமையான நம்பிக்கையிலே இந்த சரீரத்தை விதைக்க போகிறோம். பாடுகிற அத்தனை பேருக்கும் சகல விதமான ஆறுதல்களின் தேவன் ஆறுதல் படுத்துவாராக, தேர்தல் படுத்துவாராக, சமாதானப்படுத்துவாராக. மீண்டும் காண்போம் என்ற மகிமையின் நம்பிக்கையிலே நாம் விதைக்க போகிறோம். 3 அல்லேலூயா சொல்லி அவர்களுடைய வாழ்க்கைக்காய் நன்றி. மரணம் என்பது ஒரு பிரிவு. ஆனா இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய விசுவாசம். நேற்று தினத்திலே பிளைட்ல போன 242 பேர் நினைத்து பார்க்கல, திடீரென்று போய்விட்டார்கள். ஆனால் இந்த தாயாருக்கு ஒரு நம்பிக்கை, நாம் எங்கே போகிறோம், நாம் யார் இடத்துக்கு போகிறோம் என்று தன்னை ஆயத்தப்படுத்தி ஆயத்தமாய் போனபடினாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை. எப்படி போனார்களோ கிறிஸ்துவுடனே திரும்ப வருவார்கள். இந்த நாளிலே கூட அருமையான இந்த தாயாரை நாம் விதைக்க போகிறோம். மகிமை நாளிலே அவர்கள் உயிர்த்தெழ போறார்கள். இப்போது கிறிஸ்துவுடனே இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். இந்த முழு குடும்பத்தையும் ஆற்றி தேற்றும்படி நாம் எல்லாரும் கண்மணும். வசனத்துக்கு ஏற்ற மாதிரி இவர்கள் வாழ்ந்து இவர்களை நாம் விதைக்கிற இந்த சமயத்தில் ஒரே ஒரு காரியம் நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல போகிறோம். 3 நன்றி. அவ்வளோ. அந்த நன்றி உள்ள இருதயத்தை தான் ஆண்டவர் நமக்கு பார்க்குறார். பூரண வயசோடு இந்த குழந்தைங்களை பெற்றெடுத்து நம்ம எல்லாரும் இப்போ இவர்களை பாக்கியவது என்று சொல்லுவோம். அதுதான் வேதம் சொல்லுது. எல்லாரும் எழுதி இவர்களை பாக்கியவதின்னு சொல்ல. அப்போ நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி நான் வைக்க போகிறேன். நன்றி தகப்பனே, நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி 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 இயேசுவே நன்றி. உப்பாய் இவர்கள் கரைந்து போனதற்காய் நன்றி அப்பா. தேவரீர் பரிசுத்த ஜாதியை இவர்கள் பெற்று எடுத்ததற்காய் நன்றி அப்பா. ஒரு கூட்ட தேவ ஜனத்தை பரலோகத்துக்கு பூர்ணம் எங்கிருந்து வருது? அது ஜோதிகளின் பிதாவின் ஜோதிகளின் பிதாவின் வந்ததுக்காய் அப்பா. இந்த அனந்த மணவாளன் இப்போ இந்த மணவாட்டியை அழைத்துக் கொண்டதற்காக நாங்கள் கொடுத்ததை இப்போ இன்னொரு வாட்டி நாங்கள் உரிமையாக்குகிறோம். proclaiming the promises of the living God. அதை இந்த சந்ததிக்கு வைக்கிறோம் அப்பா. அப்பா 128வது சங்கீதம் கடைசி பிள்ளைகளின் வாழ்வை அந்த வாழ்வை இவர்கள் கண்டதற்காக காணப்போகிற இன்னும் பழுகி பெருகி தேவனுடைய ராஜ்யத்தில் வரப்போவதற்காக நன்றி சொல்லுங்க. ஆசீர்வதிங்க, வழி நடத்தி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். வல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ், பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள் தான் நீங்க பார்க்கணுன்றவங்க பார்த்துடலாம். அதிவிரைவாய் நிறைவேறுதே, அந்த நாளும் நெருங்கிடுதே. அதிவிரைவாய் நிறைவேறுதே, மண்ணின் சாயலை நான் களைந்தேத்தம் விண்ணவர் சாயல் அடைவேன். இன்னவர் சாயல் அடைவேன். தேவசாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பேன். நானும் தேவனோடு இருப்பேன். பூமியின் கூடாரம் எங்கும் பலவீனமே அறிந்திடமே. அழிந்திடுமே கைவேலை
வாழ்ந்திடுவே கண்ணடைந்து வாழ்ந்திடுவே தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன் நானும் தேவனோடிருப்பேன் தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன் நானும் தேவனோடிருப்பேன் சோறும் உள்ளான மனிதர் சோதனையில் பலனடைய சோறும் உள்ளான மனிதன் சோதனையில் பலனடைய ஆட்சி தேற்றினும் தேற்றரவாளன் ஆண்டவர் என்றோடிருப்பார் ஆண்டவர் என்றோடிருப்பார் தேவசாயல் ஆக மாறி கயிறு இருக்கணும் இன்னும் கொஞ்சம் வரணும் இந்த பக்கம் அது செவுத்து நிற்குது கட்டி இறக்குறப்ப சரியா கொஞ்சம் லூஸ் கொஞ்சம் லூஸ் ஓரத்துல வைக்காத கால ஓகே ஓகே கட்டையை மட்டும் எடுங்கப்பா கட்டையை மட்டும் ரெண்டு வாரம் எடுங்க மெதுவா இருக்கு அருமையான தாயார் மகிமையின் நாளில் எழுந்திருக்கும்படியாக நம்ம எல்லாரும் விசுவாசத்தோடு விதைத்திருக்கிறோம். பரலோகம் இவர்கள் சந்தோஷப்பட்டிருக்கிறது. நம்ம மகிமைப்படுவதாக. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு, நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்திற்கு எழுந்திருப்பாய் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அர்ப்பணிக்கிறோம். இப்போதும் தேவன் இந்த முழு குடும்பத்தையும் இவர்கள் செய்யக்கூடிய ஊழியங்களையும் இவருடைய வருங்காலங்களையும் ஆசீர்வதிக்கும்படி ரெவரண்ட் சாந்தகுமார் அவர்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ரெவரண்ட் சாந்தகுமார் அவர்கள் முன்பாக வந்து இந்த குடும்பத்தின் ஆறுதலுக்காக இவர்கள் மூலம் நடத்தப்படுகிற மேன்மையான ஊழியங்களுக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பரலோக பிதாவே, நீங்க கொடுத்தீங்க, நீங்க எடுத்தீங்க. ஆனால் ஒரு நாள் வரும் மத்திய நிச்சயத்தோடு நாங்கள் விதைத்திருக்கிற ஆண்டவரே, அவனுடைய நாட்கள் நிறைவேறினவர்களே, அவன் தன் வீட்டுக்கு போனன்னு சொன்ன வார்த்தைப்படி நாட்டில் தாயார் உங்க வீட்டுக்கு வந்திருக்கிற கிருமிக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இவர்கள் முன்பாக சென்றிருக்கிறார்கள், நாங்கள் அவர்களுக்கு முன்பாக இருக்கிறவர்களை அறிந்து உங்களுடைய பரிசுத்த பாதையில வேத வாசிப்புல ஜெபத்துல உங்களுக்கு பயப்படுகிற பயத்துல கணத்துல உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கணம் ஒரு வாழ்க்கை வாசிக்கிற வேத வார்த்தைக்காக வாழத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தப்படுகிற நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவை அடையாளம் காட்டுகிற அடையாளங்களால் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த பகுதியில் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும். அப்படி நாம மகிமைப்படுத்தும். நீ செய்து கொடுத்த எல்லா காரியங்களுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, பரிசுத்தவான்களை கொண்டு வந்து நீர் விதைத்திருக்கிறீர். ஆண்டவரே, அநேக
பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, மருமக்குமார்களுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆறுதலை கொடுப்பீராக. மனிதனுடைய ஆறுதல் அல்ல, உம்முடைய சமாதானத்தையும் ஆறுதலையும் நீ கட்டிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய பாதுகாப்பு பராமரிப்பு தாயார் விட்டு சென்ற அத்தனை பேரோடும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தாயாருக்காக ஒரு நன்றி அறிவிக்கும் ஆராதனை நாளை மாலை 6 மணிக்கு ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய SN மண்டபத்திலே நடைபெறும் என்பதை உங்கள் யாவருக்கும் அறிவித்துக் கொள்கிறோம். குடும்பத்தின் சார்பாக நாளை நடைபெறுகிற தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்ல நீங்கள் கலந்து கொண்டு தாயாரை குறித்து சாட்சி சொல்லி ஜெபித்து இந்த குடும்பங்களின் ஆறுதலுக்காய் சமாதானத்துக்காய் ஜெபிக்க உங்களை அன்போடு இந்த குடும்பத்தார் அழைக்கிறார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், சமாதானப்படுத்துவார், ஆறுதல் படுத்துவார். முதலாவது குடும்பத்தின் அங்கத்தினர்கள் அவர்களுக்கு இறுதி மரியாதை யாரு ஜான்னா மேலே பூசா கட்டினால உள்ள மண் அமைச்சு కొంచెం కుట్టిపోయా கொஞ்சம் மண் எடுத்து கொடுமா. அந்த கரடி கொடுறா ஒரு நிமிஷம். அக்கா வெயிட். I'll come. I'll give it to you this side. நான் மண்ணை போட்டு முடிஞ்ச பிறகு சார்
கவரேஜ் கிடைச்சதா கிளியர் அம்மாவோட ஃபேஸ்புக் பேசுறது எல்லாம் தெரியும்.